Hi friends, welcome to Dana's Recipe Book. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியாக பேக்கரி கடைகளில் கிடைக்கிற மாதிரி ரெட் வெல்வெட் கேக் எப்படி நம்ம வீட்டிலே செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேக்காக பட்டர் மில்க் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பால் எடுத்துக்கலாம், காய்ச்சி ஆற வச்ச பால். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வினிகர் இல்லைன்னா நீங்கள் 1/2 லெமன் ஜூஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 6 இன்ச் கேக் டின்னை நல்லா பட்டர் பேப்பர் போட்டுட்டு ஆயில் இல்லைன்னா பட்டர் யூஸ் பண்ணி க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஜலிச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பவுலில் ஒரு ஜல்லடை வச்சுட்டு 1/2 கப் மைதா, பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், கொக்கோ பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா தான் நமக்கு கொக்கோ பவுடர் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் 2 முட்டையை சேர்த்துக்கலாம். இந்த முட்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே சேர்க்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே சேர்த்துக்கலாம். கூடவே இப்போ நம்ம 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு நல்லா இப்போ பீட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த எக்ஸை நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃப்ளஃபியாக இந்த மாதிரி மாறும். இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரெஷ் பட்டர் மில்கை நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பீட் பண்ண ஆரம்பிக்கணும். ரெட் வெல்வெட் கேக்குக்கு இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இப்போ நம்ம இந்த முட்டையோட கலர் ஒயிட் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ரெட் கலர் இல்லைனா ரெட் வெல்வெட் சொல்யூஷன் நீங்கள் ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் பீட் பண்ணணும். இப்போ நம்ம இது கூட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸிங் ரொம்ப லைட்டாக பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 30 செகண்ட் மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும். அதிகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கேக் டீனில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 தடவை டேப் பண்ணோன்னா ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்ம இதை பேக் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் நல்லா அவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் அதுக்கப்புறம் 25லேருந்து 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது நல்லா கூல் ஆகட்டும். இப்போ நல்லா பாருங்கள், கேக் ஆறிடுச்சு. இப்போ நம்ம டீமோல் பண்ணிடலாம். டீமோல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது மேலே இருக்கிற அந்த பட்டர் பேப்பரையும் ரிமூவ் பண்ணிடலாம். கேக் ஸ்பஞ்ச் நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிருக்கு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் அளவு க்ரீம் சீஸ் எடுத்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா சுகர் எல்லாமே கரைஞ்சி வர வரைக்கும் பீட் பண்ணால் போதும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம 1/2 கப் நல்லா சில்லாக இருக்கிற விப்பிங் க்ரீமை வந்து நம்ம பவுலில் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ஃப்ளஃபியாக வர வரைக்கும், அதாவது ஸ்டிஃப் பீக்ஸ் வர வேணாம், அதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு க்ரீம் சீஸ் ஆட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம க்ரீம் சீஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் இதை க்ரீம் சீஸையும் விப்பிங் க்ரீம் இதை ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டிஃப் பீக் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கேக்கில் மேலே இந்த மாதிரி டோம் ஷேப்பில் இருக்க இந்த டாப் லேயரை மட்டும் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம மிக்சியில் ஒரு டைம் ரன் பண்ணோன்னா நமக்கு கேக் க்ரம்ஸ் கிடச்சிரும். அதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 லேயரை இந்த கேக்கை நான் இங்கே கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பைப்பிங் பேக்கில் இந்த மாதிரி க்ரீமை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் போர்டு வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் ஆஃப் கேக் வச்சிடலாம். அதுக்கு மேலே நம்ம சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இது மேலே அந்த க்ரீமை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற க்ரீமை வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ நான் வந்து கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி க்ரஷ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். பட் இதை ஆட் பண்ணுறதால டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த லேயர் வந்து கேக் வச்சுட்டு அதையும் வந்து சுகர் சிரப்பால் நல்லா இந்த மாதிரி வெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ரம் கோட்டிங்கை வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். க்ரம் கோட்டிங் கொடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 30 நிமிஷம் கழித்து வெளியே எடுத்துகிட்டு இது மேலே ஃபைனல் கோட்டிங் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஃபைனல் கோட்டிங் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக் க்ரம்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெட் வெல்வெட் கேக்னால இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் எல்லா பேக்கரிஸ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு கேக் க்ரம்ஸை வந்து கிரைண்ட் பண்ணி தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேக்கை வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம வீட்டிலையே சூப்பராக ரெட் வெல்வெட் கேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதில் பட்டர் மில்க்கு அதுக்கப்புறம் க்ரீம் சீஸு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணால் தான் நமக்கு பர்ஃபெக்டாக ரெட் வெல்வெட் கேக் வந்து கிடைக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் இந்த கிறிஸ்மஸ்க்கோ இல்லை நியூ இயர்க்கோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.